அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறு குறு விவசாய சான்றிதழ் பெறுவது எப்படி, அதனோட என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சிறு குறு விவசாய சான்றிதழ் வந்து நீங்கள் இசேவை மையங்களில் மனு செஞ்சு வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி சிறு குறு விவசாயினா யார் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். புஞ்சை அப்படிமா நம்ம ஊர் சைடு எல்லாமே வந்து தூத்துக்குடி மாவட்டங்களில் புஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புஞ்சை நிலம் புன்சை நிலம், அதாவது மழையை மட்டுமே நம்பி இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே புஞ்சை நிலம். இந்த மாதிரி நிலங்கள் வச்சிருக்கிறவங்க 2.5 ஏக்கருக்கு உள்ள சொந்த நிலமாக, சொந்த விவசாய நிலமாக வச்சிருந்தா அவங்க எல்லாருமே குறு விவசாயிகள் அப்படின்னு வகைப்படுத்தப்படுறாங்க. 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கருக்கு வரைக்கும் சொந்தமாக விவசாய நிலங்கள் வைத்திருந்தா அவங்க வந்து சிறு விவசாயிகள் அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்துகிறோம். இதே அப்படியே தஞ்சாவூர் பகுதிகளில் அந்த பகுதிகள் எல்லாமே தோட்டக்காடுகள் அதிகம், அதாவது நஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க. தோட்டக்காடு, கிணற்று நீர் பாசனம் அதெல்லாம் வச்சு நம்ம விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே 1.25 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்க குறு விவசாயிகளாகவும், 2.5 ஏக்கருக்கு உள்ள விவசாயம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சிறு விவசாயிகளாகவும் வகைப்படுத்தப்படுறாங்க. ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவித்தாங்க. அதில் வந்து சிறு குறு விவசாயிகள் அப்படிங்கிற வகைப்படுத்தி அவர் கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்காரு. இதனால் வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் இந்த சான்றிதழ் உங்களுக்கு தேவைப்படலாம். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி மனு செஞ்சு வாங்கிக்கோங்க. அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஒரு ஃபோட்டோ, அது போக உங்கள் சொந்தமாக இருக்கிற பட்டா, உங்கள் நிலத்தோட பட்டா, அதுக்குரிய அடங்கல் 11 அடங்கல்னு சொல்லுவாங்க. கிராம நிர்வாக அலுவலர் வழங்குகிற அந்த அடங்கல் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போய் இசேவை மையங்களை கொடுத்து பதிஞ்சிங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நாளில் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். சான்றிதழ் பெற்ற உடனே நீங்கள் வந்துட்டு மற்ற அரசு சார்ந்த திட்டங்கள், அது மானிய திட்டங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் உங்களுக்கு 50% 100% வரைக்கும் அந்த குழாய்கள் வழங்கப்படும். கருப்பு நிற குழாய்கள் உங்களுக்கு வழங்கப்படும். மோட்டார் மானியத்தில் வழங்கப்படும். ஸ்ப்ரிங்க்லர், தண்ணி தெளிக்கிற அந்த தோட்டத்துக்கு தெளிக்கிற அந்த ஸ்ப்ரிங்க்லர் உங்களுக்கு மானியத்தில் வழங்கப்படும். அதனால் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி.